விவசாயம் சார்ந்த பயனுள்ள தகவல் இன்னைக்கு அதை பத்தி பாக்குறோம்னா, இந்த வாழையை சுத்தி இருக்க அந்த காஞ்ச தடையை ஏன் நம்ம கிளீன் பண்ணி எப்பவுமே வாழைத்தண்டை நீட்டா வைக்கணும்னு பார்க்க போறோம். இந்த எல்லாரும் நினைக்கலாம் இந்த வாழைத்தண்டை சுத்தி இருக்க இந்த காஞ்ச தடைகளோ அதை இலையை ஏன் கொலை கொலை வெட்டும் போது சேர்த்து வெட்டினா என்னன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஏன் முக்கியம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம தடை இருக்கலாம், இந்த தடைய இவ்வளவு நீட்டா வெட்டி இந்த வாழைத்தண்டை பார்க்க நீட்டா வைக்கும்போது இந்த தண்டுல ஏதாவது பூச்சி தொல்லையோ, அதாவது கூன் வண்டுன்னு ஒரு வண்டு சொல்லுவோம். அந்த வண்டு என்னன்னா நுழைஞ்சு தண்டுக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் காண்டாமருக வண்டுன்னு ஒரு வண்டு, அந்த வண்டு இந்த தண்டை தொலைக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துன்னா நம்ம இப்படி தடையை வெட்டி நீட்டா அந்த காஞ்ச தடையை பச்சை இலையை எதுவும் செய்யக்கூடாது. இதை வெட்டி நீட்டா வைக்கும்போது நம்ம வாழை பார்க்க நீட்டா இருக்கும். நம்ம அந்த வாழையில என்ன பிரச்சனை இருந்தாலும், அது மாதிரி இந்த மழை நேரம், ஏன் இந்த மழையில நம்ம கண்டிப்பா இதை வெட்டுறோம், இந்த மழை நேரம் இந்த குளிர் நேரம் தான் அந்த பூச்சிகள் தொல்லை அதிகமா இருக்கும், அந்த கூன் வண்டு காண்டாமிருகம் வண்டு. அதனாலதான் நம்ம அந்த தண்டை ரொம்ப நீட்டா வச்சோம்னா அந்த தண்டில் எந்த பிரச்சனை, நம்ம சும்மா இப்படி வரும்போது நம்ம இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு கிளீனா வைக்கும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.